வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி 4ங்க, அக்டோபர் 4. திருமலையில் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகிற பிரம்மோற்சவம் இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் இன்றைக்கி பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் வந்து கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம், அதுக்கப்புறம் திருமலாவில் உள்ள சிஆர்ஓ அக்காமடேஷன் இருக்குது பாருங்கள். சிஆர்ஓவில் உள்ள நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான அக்காமடேஷன் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமெட்டில் இன்றைக்கி எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இதில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. முதல்ல நம்ம கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில் இருக்க விஷ்ணுநிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம், அப்புறம் அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு பாதி டிக்கெட் இன்னும் ஈவினிங் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரியும், மீதி டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரியும் பிரித்து கொடுக்குறாங்க. அது வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கிறது வந்து இப்போ இருக்கிற கூட்டத்தை பொறுத்தும் மறுநாள் நடக்கிற ஃபங்க்ஷனை பொறுத்தும் நிறைய மாறுங்க. அது அந்த மாதிரி அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இவ்வளோ வந்து ஒரு இடத்துக்கும் ஒரு டோக்கன், ஒரு இடத்துக்கும் இவ்வளோ டோக்கன் அப்படின்னு பிரிச்சுலாம் கொடுக்குறீங்க. மொத்தத்தில் கீழே திருப்பதியில் ஒரு 10,000 டோக்கன் சொன்னாங்கன்னா அது 3 இடத்துக்கும் சேர்த்து அது இந்த இடத்துக்கு தனியாக அந்த இடத்துக்கு தனியாலாம் கிடையாது. டோட்டலாக 10,000 டிக்கெட்னா 3 பேருக்கு 3 இடத்துக்கும் சேர்த்து அது. அதில் எங்கே காலி ஆனாலும் அப்படி தான், எங்கே காலி ஆனாலும் காலி ஆகிடும். சப்போஸ் விஷ்ணுநிவாசில் கூட்டமாக இருக்குது, சீனிவாசில் கூட்டம் இல்லைன்னா கூட காலி ஆகிடுங்க. ஏன்னா எங்கே கூட்டம் இருக்கோ அங்கே டிக்கெட் கொடுத்துருவாங்க, அதோட முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இப்போ 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி உள்ள ஸ்லாட்டெல்லாம் முடிஞ்சுங்க. 4ஆம் தேதி ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சு 5ஆம் தேதி ஸ்லாட்டில் 1282 டிக்கெட்டு இது காலைல 4:15 எடுத்ததுங்க. அது 1282 டிக்கெட்டு நாளை காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்குது. 5ஆம் தேதி நாளை காலையில் பார்க்குற மாதிரி 1282 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. திரும்ப இப்போ 5:30 மணிக்கு எடுத்து பார்த்தா 5:30 மணிக்கு பார்க்கும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அது 0 காட்டுது, டிக்கெட் எதுவும் அவைலபிள் இல்லை. இன்றைக்கி கொடுக்குற டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ சமீப காலமாக மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோற்சவம் நடக்கிறதுனால மறுநாள் காலையில் கொடுக்குற டிக்கெட்டை குறைச்சிக்கிட்டு முதல் நாள் ஈவினிங்கே நிறைய டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இப்போ கொடுத்துருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா மறுநாள் காலையில் 4:15 பார்க்கும்போது 1282 டிக்கெட் தான் இருந்தது. அது 5:30 மணிக்கு முடிஞ்சிங்க. இப்போ கவுண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. திரும்ப இப்போ நாளைக்கு காலையில் தான் கவுண்டர் திறப்பாங்க. இரவு 2 மணிக்கு கவுண்டர் திறந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு டிக்கெட் நீங்கள் விடிய காலையில் இருந்து வாங்கினோம்னா நீங்கள் 12 மணி 1 மணிக்கெலாம் கீழே திருப்பதியில் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல டோக்கன் வாங்கிக்கலாங்க. நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா விஷ்ணுநிவாசில் வாங்கிங்க, பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற சீனிவாசில் வாங்கிங்க. இல்லை உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருக்குதுன்னு சொன்னால் அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிடுங்க. இல்லை நடந்து நான் மேலே ஏற போகிறேன் வேண்டுதல் இருக்குது அப்படின்னா நேராக நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிடலாம். அங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் லக்கேஜ் கவுண்டர்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நடைபாதையில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துலேயும் இதுக்கான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி எவ்வளோ ஸ்லாட் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு கொடுக்குறாங்க. 2 மணிக்கு இன்றைக்கி எவ்வளோ டோக்கன் அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2:05க்கு அவங்க கொடுத்துருக்காங்க, அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 12,700 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 13,000 டிக்கெட் நீங்கள் அலாட் பண்ணியிருப்பாங்க. இதில் 12,700 டிக்கெட் கிட்டத்தட்ட இன்றைக்கி காலையில் 2:05க்கு அவைலபிள் இருந்ததுங்க. இவங்க டைம் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து என்ன வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி பகல்லே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. வர்ற பக்தர்கள்லாம் நேரடியாக போய் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இன்றைக்கி டோக்கன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு மேலே ஸ்லாட்டே கொடுப்பாங்க. 3 மணி 4 மணி 5 6ன்னு போட்டு நைட்டு 10 மணிக்கு கொடுப்பாங்க. மீதி வந்து மறுநாள் காலையில் கொடுப்பாங்க. இப்போ மறுநாள் காலையில் பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ காலையிலே டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ காலையில் 2 மணிக்கு கவுண்டர் திறந்து கொடுக்கும்பொழுது இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு தரிசன டிக்கெட் கொடுத்துருக்காங்க. 9 மணி 10 11 12ன்னு போட்டு வரிசையாக கொடுத்துருக்காங்க. மத்தியானம் 2 மணியோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2 மணிக்கு அப்புறம் இரவு 9 மணி 10 மணி தான். ஏன்னா 2 மணிக்கு மேலே 300 டிக்கெட் அந்த பக்தர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. அதனால் 2 மணிக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 9 மணிக்கு 10 மணிக்கும் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில், அதாவது நாளை காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு 2,000 டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் 4:15 பார்க்கும்போது 1282 டிக்கெட் அவைலபிள் வந்துருங்க. இது 4 மணிக்கு இன்றைக்குள்ள ஸ்லாட்டு முடிஞ்சு 4 மணிக்கு மேலே அடுத்த நாள் ஸ்லாட் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் 1300 டிக்கெட் தான் 4:15க்கு அவைலபிள் இருந்தது. நாளை காலையில் ஒன்லி 2,000ங்க, வேறு எதுவும் கிடையாது. விடிய காலையில் 3 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் 2,000 டிக்கெட் மட்டும். இது வந்து டிடிடியில் கொடுத்த அப்டேட்ஸுங்க. அது அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி 4ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை திறப்பாங்க. அப்படி திறக்கும்பொழுது கீழே கவுண்டர் இருக்குது. முதல் ஒரு 10 படிக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. நிறைய ஒரு 10 கவுண்டர் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு ஆதார் கார்டுக்கு ஜெராக்ஸோ இல்லை ஒரிஜினலோ காமிச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு அங்கேயே டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஏறி போகணுங்க. 1240வது படியில் உங்களுக்கு அந்த இடத்துல மறுபடியும் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்கள் நடந்தால் வந்தீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் அது. அங்கே போய் இந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏறி போகலாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி 12 மணிலும் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. 12, 1, 2 திரும்பவும் நைட்டு 9 மணி 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3,000 டிக்கெட் இன்றைக்கி இஷ்யூ பண்ணுறாங்க ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில்.
இது 6 மணிக்கு மேலே தான் கவுண்டர் திறப்பாங்க. இங்கே எஸ்எஸ்பி டோக்கன் இங்கே முடிஞ்சு போச்சு, திருப்பதியில் முடிஞ்சுட்டா கூட அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமேட்டுக்கு போகிற பஸ் எடுத்து தான் பிடிச்சி போகலாம், இல்லை ஷேர் ஆட்டோ பிடிச்சி அங்கே போனீங்கன்னா 6 மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க. அந்த நடப்பாதை வழியாக நீங்கள் நடந்து மேலே ஏறி போய் சுவாமி தரிசனம் இன்றைக்கே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது திருமலையில் உள்ள அக்காமடேஷன், சிஆர்ஓ அப்படிங்கிற ஆஃபீஸில் கொடுக்குற அக்காமடேஷனுங்க. அது அங்கே வந்து அக்காமடேஷன் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ரூம் வாங்கலாம். இது நேரடியாக போய் எடுக்கிற ரூமுக்கான ஸ்டேட்டஸுங்க. அது ஆன்லைனில் பண்ணல, நேரடியாக தான் போய் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியாக போய் எடுக்கலாம். அது வந்து சிஆர்ஓ ஆஃபீஸில் அங்கே போய் நம்ம பேரை கொடுத்து ஆதார் நம்பர் கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சீனியாரிட்டி படி நம்பர் நம்ம மெசேஜ் வந்த பிறகு நம்ம ரூம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வசதி உள்ளது. இது விடிய காலையில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 hour இல்லை 1 hour ரூம் கிடைக்குங்க. பகலில் போனீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். சமயத்தில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஆகும். கூட்டம் அதிகமாக இருந்தால் கவுண்டரை க்ளோஸ் பண்ணுற கண்டிஷன் கூட பகலில் நடக்கும். ஆனால் விடிய காலில் போனோம்னா கன்ஃபார்மாக ரூம் கிடைக்குங்க. இது 2/10 அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2/10 கொடுக்கும்பொழுது 1000 ரூமு 1518 அப்படிங்கிற 2 ரூம் வந்து அவைலபிள் எதுவுமே இல்லை. இன்றைக்கி எதுவுமே காலியாக இல்லை, அதனால் கோட்டாவும் இல்லை, எதுவுமே அவைலபிள் இல்லை. 50 ரூபா 100 ரூபா ரூமில் 1011 ரூம் மொத்தம் கோட்டா இருக்குங்க. எதுவுமே இன்னும் இஷ்யூ பண்ணல. ஏன்னா கவுண்டர் வந்து 5 மணி தான் திறப்பாங்க. இது வந்து 2/10 ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 5 மணி தான் கவுண்டர் திறப்பாங்க. இல்லை கூட்டம் அதிகமாக இருந்தாலோ இல்லை பிரம்மோற்சவ காலத்தில் கூட்டம் ரொம்ப வரும்னு எதிர்பார்த்தாலோ முன்னாடியே திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கவுண்டர் திறக்கும் பொழுது அங்கே இருக்கிற முதல்ல வர்ற 1000 பக்தர்களுக்கு இந்த ரூம் கிடைக்குங்க. மொத்தம் 1011 ரூம் மொத்தம் அவைலபிளாக இருக்குது. அதனால் முதல்ல வர்ற 1000 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 5 மணிக்கு கவுண்டர் திறந்து உங்கள் பேரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டா கூட ஒரு 5:30 மணிக்குள்ளே நீங்கள் வெளில வந்துட்டா கூட அடுத்த 10 நிமிஷம் ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. உடனே ரூம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரூம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து விடிய காலையில் திருமலைக்கு வரணுங்க. 6 மணிக்குள்ளார நீங்கள் கவுண்டரில் போய் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு 15 நிமிஷம் இல்லைன்னா 1/2 hourக்குள்ளே ரூம் கிடைக்குங்க. இப்போ தினசரி ஸ்டேட்டஸ் அவங்க கொடுக்குறத வச்சு கண்டிஷன் வச்சு பார்க்கும்பொழுது தினசரியே காலைல 6 மணிக்கு 1000 ரூம் கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குது. அவரேஜாக 1000 ரூம் இருக்குது. அதனால் விடிய காலையில் வாங்க. உங்களுக்கு ரூம் வேணும், கண்டிப்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் தங்கணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விடிய காலையில் திருமலைக்கு வாங்க, கண்டிப்பாக ரூம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பிரம்மோற்சவம் ஆரம்பிக்குதுங்க. இன்றைக்கி சாயங்காலம் 6:30 மணிக்கு துவஜாரோகணம் அப்படிங்கிற கொடியேற்றும் வைபவம், கருட கொடியேற்றும் வைபவம் நடந்து அதுக்கப்புறம் பெரிய சேஷ வாகனத்தில் இன்றைக்கி பெருமாள் வீதி உள்ள வருவார். அதுக்கப்புறம் இன்னிலேருந்து தொடர்ச்சியாக எல்லா வாகனங்களையும் காலையில் ஒரு வாகனம் சாயங்காலம் ஒரு வாகனம்னு தினசரி ஊர்வலம் வரும். 12ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரம்மோற்சவம் நடக்குங்க. இதுக்காக திருமலை முழுக்க திருப்பதியிலேருந்து அந்த உற்சவங்கள்லாம் ஆரம்பிச்சுட்டு திருப்பதியிலேருந்து வழிநடுக தோரணங்கள், மிகப்பெரிய அலங்காரங்கள், வளைவுகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அதனால் பிரம்மோற்சவ காலத்தில் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா போய் திருமலையில் போய் வெங்கடாஜலபதி பெருமாளை பார்த்துட்டு வரலாம். மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.